ஸோ இன்றைக்கி வந்து சாலிட்ஸ்னால் ஆக்சுவலாக டைப்ஸ் ஆஃப் சாலிட்ஸ் என்னென்ன சாலிட்ஸ் ஸ்டாண்டர்டாக இருக்குது, அதாவது நம்ம க்ரியேட் பண்ணாமல் ஆக்சுவலாக ஆட்டோமேட்டிக்காக உள்ள ஃபங்க்ஷனான சாலிட்ஸ் என்னென்ன இருக்குது, அதாவது ப்ரிமிட்டிவ்ஸ். ஓகேங்களா? ஸோ அது பேர் தான் ப்ரிமிட்டிவ்ஸ்ன்னுவோம். ஸோ அது இல்லாமல் நம்ம ஃப்ரீ ஃபார்மிங் சாலிட்ஸ்லாம் நம்ம க்ரியேட் பண்ணலாம். அது லேட்டர் வீடியோஸில் பார்ப்போம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாலிட் என்னென்னா, சாலிட் வந்து இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் க்ளோஸ்ட் ஃபிகர். ஓகேங்களா? இப்போ க்யூப்னால் 6 சைடும் க்ளோஸ்டாக இருக்கும், மேலே ஒரு சைடு ஓப்பன் இருந்துச்சுன்னா அதை வந்து சாலிடுன்னு சொல்ல மாட்டோம். யூ வில் சே அஸ் ஆல் ஓவர் க்யூப்னு கூட சொல்லலாம். பட் சாலிட்னா க்ளோஸாக இருக்கணும், அதான் பேசிக் கான்செப்ட். ஓகேங்களா? ரைனோவில். ஸோ இப்போ வந்து சாலிட்ஸ் ஃபஸ்ட்டு நான் முன்னாடி சொன்ன மாதிரி எல்லா டூலுமே எங்கேயும் இருக்கும், as well as மேலேயும் இருக்கும், as well கமாண்ட் ப்ராம்ப்ட்லேருந்து எடுத்துக்கலாம். ஸோ இங்கே சாலிட் டூல்ஸ் நான் இந்த டேபில் வச்சுக்கிட்டேன். இங்கே நீங்கள் மேஜர் சாலிட்ஸ் இங்கே இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கேருந்தும் நீங்கள் எடுக்கலாம். பாக்ஸ், ஸ்பியர், சிலிண்டர், கோன், ஃப்ரஸ்டம், எவ்ரி திங் இஸ் கைண்ட் ஆஃப் சாலிட். ஓகேங்களா? டாரஸ் வரைக்கும் இட்ஸ் அ சாலிட். டாரஸ்க்கு அப்புறம் வந்து சாலிட் எப்படிலாம் எடிட் பண்ணலாம், அந்த டூல்ஸ். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், ஒரு பாக்ஸ் எடுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பாக்ஸ் எடுத்துக்கிறேன். இட்ஸ் ஜஸ்ட் அ நார்மல் பாக்ஸ். ஸோ இட்ஸ் கார்னர் டு கார்னர் பாக்ஸ். ஸோ ஃபஸ்ட் கார்னர் டு கார்னர் கொடுத்துட்டு இப்போ வந்து ஹைட் ஸ்பெசிஃபை பண்ணுறேன். அதாவது லென்த் அண்ட் வித் கார்னர் டு கார்னர்னால் லென்த் அண்ட் வித் ஆட்டோமேட்டிக்காக அசைன் ஆகிடும். இப்போ ஹைட் ஸ்பெசிஃபை 1 minute, சாரி, இப்போ ஹைட் ஸ்பெசிஃபை பண்ணுறேன். ஸோ ஒரு பாக்ஸ் வந்துடுச்சு. ஸோ இதுதான் ஒரு ஜென்ரலான பாக்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நீங்கள் க்யூப் அண்ட் க்யூபாய்டு மற்ற சாஃப்ட்வேரில் க்யூப் தனி க்யூபாய்டு தனி, பட் இங்கே வந்து ஒரே கான்செப்ட் தான். இங்கே வந்து க்யூபாய்டும் க்யூபும் பாக்ஸ் வச்சு தான் வரையும். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது க்யூபாய்டு வந்து வரையலாம் ஈஸியாக, பட் க்யூப் எப்படி வரையுதுன்னு பார்த்துடலாம். அட் த சேம் டைம் இன்னொரு கமாண்டையும் பார்த்துடலாம். சென்டர் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சென்டரில் வந்து எடுத்துக்கிட்டு ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா இது வந்து நம்ம ஃபோட்டோஷாப்பில் பார்ப்போம். அதாவது ஷிஃப்ட்டு பிடிச்சா ரீசைசிங் வந்து ஒரே இட்ஸ் லைக் ரெகுலராக வரும். லென்த் அண்ட் பிரெத் வந்து சைமல்டேனியஸாக சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான் இங்கே பாருங்கள் சேஞ்ச் ஆகுது. ஸோ லென்த் அண்ட் பிரெத்து சேஞ்ச் ஆகுது. சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் ஹைட் ஸ்பெசிஃபை பண்ணுறேன். ஹைட் ஸ்பெசிஃபை பண்ணும்போது மவுஸோட ரைட் பட்டன் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் லென்த் அண்ட் பிரெத் கொடுக்குறீங்களா, அந்த பிரெத்தே ஹைட்டுக்கு ஸ்பெசிஃபை ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ ஷிஃப்ட்டை பிடிச்சி லென்த் அண்ட் பிரெத் ஸ்பெசிஃபை பண்ணிட்டு மவுஸ் ரைட் பட்டன் கொடுத்தீங்கன்னா இட் கம்ஸ் அஸ் அ க்யூப். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பியர். ஓகே, ஸோ நான் அங்கே போய் எடுக்கலை, நான் டைப் பண்ணி கமாண்ட் ப்ராப்லேருந்து எடுக்கிறேன். பட் உங்களுக்கு வேணும்னா யூ கேன் டைப், இங்கேருந்து போய் எடுத்துக்கலாம். சிலிண்டர், ஸ்பியர். ஓகேங்களா? எலிப்சாய்டு, பேரபுலாய்டு. ஸோ அது உங்களோட கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எங்கே கம்ஃபர்டபுளாக இருக்கோ அங்கேருந்து நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இட்ஸ் ஜஸ்ட் அ ஸ்பியர். ஓகேங்களா? இது வந்து ஒரு 2 பாயிண்ட் ஸ்பியர். ஓகேங்களா? இது ஏன் நான் ரொம்ப கிளான்ஸாக சொல்கிறேன்னா, இது வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லை நீங்கள் தப்பு பண்ணிட்டு இதை எப்படி திருப்பி பண்ணுறது, அதெல்லாம் இட்ஸ் நாட் அ இஷ்யூ. ஓகேங்களா? நீங்கள் வந்து இதை வந்து ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். நான் ஒரு 4 ஷேப் மட்டும்தான் நான் சொல்லுவேன், மீதி இருக்க ஷேப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ட்ரை பண்ணிங்கன்னா எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான ஷேப்ஸ்லாம் க்ரியேட் ஆகுது ஃபார் அ ஸ்டாண்டர்ட். ஓகேங்களா? நான் என்ன மிஞ்சி போனால் என்ன, ஒரு ஐகான் எடுக்கிறேன். இப்போ எலிப்சாய்டு எடுக்கிறேன். எலிப்சாய்டு எடுத்தோன்னே என்ன பண்ணுறேன், இங்கே 2 பாயிண்ட் நான் வச்சுருக்கேன். ஸோ என்னோடய ரெஃபரன்ஸுக்கு நான் வச்சுட்டு ஸோ ட்ராக் பண்ணுறேன். எல்லாமே சேம் கான்செப்ட் தான், லென்த்து, பிரெத்து, ஹைட்டு. ஸோ லென்த்து, பிரெத்து, ஹைட்டு. ஸோ உங்களுக்கு ஏற்ற ஷேப்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கோன். ஸோ நான் கோன் டைப் பண்ணி எடுக்கிறேன். ஸோ கோன் டைப் பண்ணி எடுத்தோன்னே ஃபஸ்ட்டு வந்து கோனோட லென்த். ஓகேங்களா? ஸோ கீழே சர்க்கிள்னால அது ரேடியஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, கோனோட ரேடியஸ். தென் வந்து அதோட ஹைட்டு. அவ்வளோதான். ஸோ கோன் க்ரியேட் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நான் வரைஞ்ச எல்லாமே க்ளோஸ். அது இல்லாமல் ஸோ இது வந்து நான் அவங்க எப்படி வரையணும்னு சொல்லி கொடுத்தேன். அது இல்லாமல் என்னென்ன ஷேப்ஸ் இருக்குன்னு நான் காமிக்கிறேன். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னென்னா உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா அது கொஞ்சம் ஈஸியான ஒர்க், அது சொல்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ பிரமிட், நான் ஏன் 3 பிரமிட் இருந்துச்சுன்னா பிரமிடோட பேஸ் டிஃபர் ஆகும். அதாவது பிரமிட் வித் 5 சைட் ஸ்பேஸ். ஓகேங்களா? பிரமிட் வித் 4 சைட் ஸ்பேஸ், பிரமிட் வித் 3 சைட் பேஸ். ஓகேங்களா? ஸோ உங்களோட பேஸ் ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கோன் இருக்குது. அதாவது ஃப்ரஸ்டம் ஆஃப் த கோன் நம்ம படிச்சிருப்போம். இது பேர் ட்ரோகன்டைட் கோன்னுவாங்க. நம்ம மேத்ஸில் படிச்சிருப்போம். ஃப்ரஸ்டம் ஆஃப் த கோன்னா கோனை பாதியாக கட் பண்ணி அதோட பேஸை மட்டும் எடுக்கிறது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சிலிண்டர். நெக்ஸ்ட்டு டியூப்னால் ஒன்றும் இல்லை, ஆலோ சிலிண்டர் வந்து இங்கே டியூப் பண்ணுவோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஸ்பெஷல் வந்து டோரஸ். இந்த டோரஸ் இட்ஸ் லைக் கைண்ட் ஆஃப் டோனட் ஷேப். இது வந்து 3ds மேக்ஸ், அப்புறம் வந்து மாயா, ஜி ப்ரஷ், எல்லா இடத்துலையும் இந்த டோரஸ்ன்ற பர்டிகுலர் வந்து கண்டிப்பாக இருக்கும்.
இது ஆக்சுவலாக நிறைய இடத்துல நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவீங்க ஓகேங்களா. ஸோ இதுதான் இன்றைக்கி வந்து சாலிட்ஸாக இதுதான் ஸ்டாண்டர்டான சாலிட்ஸ் இருக்கிறது. ஸோ இது இல்லாமல் நம்ம நிறைய க்ரியேட் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோவில் இது தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இந்த சாலிட்ஸ் மேஜராக என்ன பண்ணணும்னு கேட்பீங்க. ஸோ இந்த சாலிட்ஸை கரெக்டாக அலைன் பண்ணால் மாடலோட அவுட்டர் ஃபிகர், அதாவது எல்லாம் இப்போ இந்த இட்ஸ் லைக் இந்த எப்படி சொல்கிறது, நம்ம டே டு டே ஆப்ஜெக்ட் எல்லாமே வந்து இந்த பேசிக்கான இந்த சாலிட்ஸ் வச்சு தான் க்ரியேட் ஆகும். இப்போ ஃபோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபோன் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் கியூபாய்ட் தான். என்ன ஃப்ளாட்டாக இருக்குது அதில் கொஞ்சம் டீட்டெயிலிங் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு தே வில் ஸ்டார்ட் வித் கியூபாய்ட் தான். ஸோ நீங்கள் எந்த மாடல் பண்ணாலும் இந்த பேசிக் ஷேப்பை வச்சு தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க கண்டிப்பாக. ஸோ இப்போ வந்து நோஸ் பண்ணோன்னா நோஸ் வந்து இப்போ ஒரு ஹியூமன் ஃபிகரோட நோஸ் வந்து ஒன்று எலிப்ஸ் சைடில் பண்ணால் ஒரு கோனில் பண்ணலாம். ஸோ அவுட்டர் ஃபிகர், ஸோ அதை நீங்கள் டீட்டெயில் பண்ணி எடிட் பண்ணி பிளெண்ட் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த நோஸ் வரும். ஸோ அதான் இந்த கான்செப்ட் ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஃபிகர் நான் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. இட்ஸ் ஜஸ்ட் அ கார்ட்டூன் இமேஜ் ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து சிலிண்டர் எலிப்ஸ் அந்த மாதிரி ஒரு இது பார்த்தீங்கன்னா இது ஒரு சிலிண்டர்ஸ் லைக் கைண்ட் ஆஃப் ஆண்டனா ஓகேங்களா, ஹெல்மெட். ஸோ எல்லாமே ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்பியர் எல்லாமே இந்த பேசிக்கான எலிமெண்ட்ஸ்லேருந்து வந்த ஒரு ஃபிகர் தான். அதை நான் உட்காந்து டீட்டெயிலாக ஒர்க் பண்ணேன், அதை உட்காந்து நான் எடிட் பண்ணேன். பட் நான் ஸ்டார்டிங் இதை வச்சு தான் பண்ணேன், ஸ்கெலிட்டன் இதை வச்சு தான் ஒர்க் அவுட் பண்ணேன். சரி ஓகே. இப்போ வந்து இது வந்து ஒரு ஜஸ்ட் இமேஜின் அஸ் அ கார்ட்டூன், ஸ்பேஸ் கார்ட்டூன் ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்பேஸ் கார்ட்டூனுக்கு வந்து நான் இப்போ ஒரு ஜெட் பேக் க்ரியேட் பண்ணேன்னா ஒரு நான் வந்து ஒரு இட்ஸ் லைக் ஒரு த்ரஸ்டர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். பட் இதுக்கு வந்து ஒரு பூஸ்டர் க்ரியேட் பண்ணோம். ஸோ ஒன்றும் இல்லை, சிலிண்டர் எடுத்துக்கிறேன். சிலிண்டர் எடுத்து ஸோ ஃபஸ்ட்டு சிலிண்டரோட பேஸ் கொடுத்துட்டு ஹைட் கொடுத்துட்டேன்னா இப்போ வந்து இப்போ வந்துடுச்சு. மேலே அந்த மவுண்டிங் க்ரியேட் பண்ண ஒரு பூஸ்டருக்கு வந்து கண்டிப்பாக ஒரு மவுண்டிங் வரணும். கைண்ட் ஆஃப் ராக்கெட்டுன்னு வச்சுக்கோங்க, ஒரு பேக் ராக்கெட் ஓகே. ஸோ இப்போ ஸ்பியர் வச்சுக்கிட்டேன்னா ஸோ தட்ஸ் இட் ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கார்ட்டூனுக்கு வந்து நான் ஒரு ராக்கெட் மாதிரி பேக்கப் ராக்கெட் மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி இதையே இப்போ வந்து நான் போன கமெண்டில் சொன்ன மாதிரி ஆல்ட் பிடிச்சி கம்பால் ட்ராக் பண்ணால் ஸோ ஜெட் பேக் வந்துடுச்சு ஓகேங்களா. ஸோ கைண்ட் ஆஃப் ஜெட் பேக். பட் இதை நான் தனித்தனியாக செலக்ட் பண்ணுவேன், தெரியுது உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம லைன் தலைங்க இதை ஃபஸ்ட்டு டெலீட் பண்ணிடுறேன். ஸோ 2 லைனை வந்து நம்ம ஜாயின் பண்ணோன்னா ஜாயின் கமாண்ட் யூஸ் பண்ணுவோம்ல. பட் சாலிடுக்கு வந்து 2 சாலிடை நீங்கள் ஜாயின் பண்ணோன்னா வி கான்ட் யூஸ் ஜாயின் கமாண்ட் ஓகேங்களா. இங்கே வந்து என்னென்னா ஆனால் ரெண்டுமே சாலிடாக இருந்துச்சுன்னா ஜஸ்ட் ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பூலியன் யூனியன் ஓகேங்களா. ஸோ பூலியன் யூனியன் வந்து இதுவும் நம்ம மேக்ஸில் படித்தது தான். மேக்ஸில் வந்து பூலியன் யூனியன்னா 2 சாலிட் ஃபிகர்ஸை ஜாயின் பண்ணி அதோட ஏரியாவை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த பூலியன் யூனியன் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். மேக்ஸ் ஐ திங்க் ஸோ 8th or 9th ஆகிடும் ஓகேங்களா. ஸோ அங்கே வந்து நம்ம வந்து இந்த ஏரியாவை கண்டுபிடிக்க ஸோ அந்த கான்செப்ட் தான் ஓகேங்களா. இப்போ வந்து நான் இப்போ ஒன்றுத்தை கிளிக் பண்ணால் மேலே இருக்கிற அந்த மவுண்ட்டும் கிளிக் ஆகும், சிலிண்டரும் கிளிக் ஆகுது. ஸோ இந்த ட்ரஸ்டரையும் சேர்த்து நான் பூலியன் யூனியன் பண்ணிடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒன்று கிளிக் பண்ணால் எல்லாமே செலக்ட் ஆகும் ஓகேங்களா. ஸோ இந்த பூலியன் யூனியன் வந்து எப்போ கொடுக்கணுன்னா நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் முடிச்சுட்டு ஃபைனலாக உங்களுக்கு எந்த எடிட்டும் கிடையாதுன்னா நீங்கள் பூலியன் யூனியன் கொடுக்கலாம். இல்லை என்ன கான்செப்ட்னால் நீங்கள் பூலியன் யூனியன் கொடுத்துட்டு அதை சப்ட்ராக்ட் பண்ண முடியாது. எக்ஸ்ப்ளோர் பண்ணால் சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய எரர் வர ஆரம்பிச்சிடும், நிறைய ஃபேஸஸாக எக்ஸ்ப்ளோர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது என்னென்னா என்னோடய அட்வைஸ் கைடன்ஸ் என்னென்னா நீங்கள் வந்து எல்லாமே நீங்கள் முடிச்சுட்டு ஃபைனலாக ஓகே இதுக்கப்புறம் சேஞ்சஸ் இல்லை அப்படின்னா யூ கேன் கோ ஆன் வித் பூலியன் யூனியன். அதுக்கப்புறம் எடிட் பண்ண முடியும். பட் இட்ஸ் அ டஃப் ப்ராசஸ். உங்களுக்கு வந்து ரொம்ப பொறுமையாக இருந்தால் யூ கேன் எடிட் சீரியஸ்லி. ஸோ இப்போ வந்து நான் ஆல்ட் கிளிக் பண்ணி இதை கொடுத்தேன். ஸோ ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதான் சொன்னேன், எல்லாமே வந்து நம்மளுக்கு எல்லாமே இந்த பேசிக் இந்த மேபி ஒரு 8 to 10 ஷேப்ஸ் வச்சு தான் வரும் ஓகேங்களா. ஸோ இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம இதில் எப்படி டீட்டெயில் அவுட் பண்ணலாம் அதை பார்க்கலாம். ஸோ நீங்கள் சும்மா இந்த மாதிரி நான் வந்து இந்த மாதிரி ராக்கெட் மாதிரி க்ரியேட் பண்ணலாம். ஸோ நீங்கள் எதனா ட்ரை பண்ணி பாருங்கள், எதனா க்ரியேட்டிவாக எதனா க்ரியேட் பண்ண பாருங்கள் ஓகேங்களா. இந்த ஷேப்ஸை வச்சு நீங்கள் எதனா ஒரு க்ரியேட்டிவாக நம்ம ஆர்கிடெக்சரில் பண்ணுவோம்ல மியூரல்னால் என்னென்னா ஒரு ஷேப், அதாவது இப்போ பிளேட் மியூரல்னால் ஒரு 10 பிளேட்டை அடுக்கி அதில் ஒரு ஆர்ட் மாதிரி க்ரியேட் பண்ணுறது ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி என்ன ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில். ஸோ இந்த மாதிரி ரெகுலராக நாங்கள் யூடியூப்பில் வந்து எல்லா சாஃப்ட்வேர்ஸுக்கும் வீடியோ போடுறோம், தமிழில் போடுறோம். ஸோ உங்களுக்கு
கண்டிப்பாக யூஸ் ஆகும் ஃபார் ஸ்டூடெண்ட் ஆஸ் வெல் அஸ் ப்ரொஃபஷனல்ஸ். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ரெகுலர் வீடியோஸ் பார்க்கணுன்னா எங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச்.